இந்த கால மாற்றத்துக்கு சளி, இருமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகு குழம்ப வச்சு கொடுங்க. நல்லெண்ணெய், வெந்தயம், துவரம்பருப்பு, தனியா, கருவேப்பிலை வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகும் சேர்த்து அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆறதும் கொரன்னு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே சட்டியில் நல்லெண்ணெய், வெந்தயம், கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பூண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக பூண்டு வதங்கணும். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊறச்சு அந்த புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. கூடவே உப்பு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள். நம்ம வறுத்து அரைச்ச அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே இந்த கலவையும் நம்ம சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக ஒரு வாரத்துக்கு